இப்போ நான் வந்து டீம் பி கிட்ட கொஸ்டின் கேட்க போறேன். அவங்க அதுக்கு எப்படி கரெக்ட்டா ஆன்சர் சொல்றாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே. நான் வந்து அவுட் ஆஃப் 10க்கு வந்து 8 கரெக்ட்டா சொல்லியிருக்கேனா? ஆமா 8. இப்ப நான் அவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க எவ்வளவு கரெக்ட்டா சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இது ஒரு பெண்ணோட பெயர். ரால ஆரம்பிச்சு இல்லுல முடியும். ராகேல். கரெக்ட். நான் ரொம்ப ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அடுத்தது சால ஆரம்பிச்சு இல்லுல முடியும். சலோம். சால ஆரம்பிச்சு இல்லுல முடியும். ஒரு தீர்க்கதரிசி. தெரியல. ரொம்ப ஈஸி. சால ஆரம்பிச்சு இல்லுல முடியும். ஒரு தீர்க்கதரிசி. சாமுவேல். வெரி குட். ஓகே. அடுத்தது சால ஆரம்பிச்சு இக்ல முடியும். ரொம்ப சின்ன பெயர் தான். சால ஆரம்பிச்சு இக்லனா க்ளூ கொடுக்கலாமா? ஆமா. தானியேலோட ஃப்ரெண்ட். ஓகே. சாத்ராக். ஆமா. சாத்ராக். அடுத்தது ரேல ஆரம்பிச்சு கால முடியும். ஒரு பெண்ணோட பெயர். ரெபேக்கா. ஓகே. அடுத்தது ஆல ஆரம்பிச்சு இம்ல. இது என்ன ஆண் பெயரா? ஆணோட பெயர். ஆல ஆரம்பிச்சு இம்ல முடியும். தாவீதுக்கு ரிலேட்டடா வர ஒரு நபரோட பெயர். கேரக்டர். தாவீதுக்கு நண்பன் பெயரா? இல்லையா? அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். வேற க்ளூ என்ன சொல்றது? வேற இது வியூவர்ஸ் சொன்னாங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட். ஓகே. அடுத்தது சால ஆரம்பிச்சு யூல முடியும். ரொம்ப குட்டி நேம். சகேவ். ஓகே. அடுத்தது தால ஆரம்பிச்சு இல்லுல முடியும். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் சொன்னேன். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இல்ல நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். அந்த பெயர் கூட நான் மென்ஷன் பண்ணேன்.